ஆரம்பிக்கலாமா? ஹர நம பார்வதி பதே. மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை போற்றி போற்றி, தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடுறீங்களா? கடவுள் வாழ்த்து யாரு? விஜயம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்புளித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். குடிமண்ணு சாத்தனூர் ஓக்குளமே போன் குரம்பை புக்கு, முடிமண்ணு பூன பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பெற விட்டு என் உச்சி, அடிமண்ண வைத்த பிறமுலனாகின்ற அங்கனே. வாய நம்ம அடியன்னை தம்ம முதல்ல பாடுற. நல்லது. எபெருமானுடைய திருவருள் இன்னைக்கு அப்படி அமைச்சிருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளும் குருமகா சன்னிதானங்களினுடைய குருவருளும் உடன் நின்று அமைத்த வகையில நமக்கு இந்த திருமந்திர சிந்தனை வார வாரம் ஒரு 10 பாடல்களை சிந்திக்கும்படியாக அமைத்திருக்கிறது. திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி நம்ம இன்றைய சிந்தனை பாடல் சிந்திக்க இருக்கிறோம். சில புத்தகங்கள்ல இந்த பாடல் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது திருமூலர் பாடினது தானா அப்படிங்கிற ஒரு சின்ன ஐயமும் இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் மூலன் அருள் செய்த 3000 தமிழ் அப்படிங்கிற வகையில 3000 பாடல்கள் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்கு நூல்கள்ல இருக்கிற பாடல்களை பார்க்கிற போது 3048 பாடல்கள் இருக்கும். சில நூல்கள்ல இன்னும் கூட இருக்கு. அப்படி பார்க்கிறப்ப எந்த பாடல் இடைச்செருகல், எது இடையில வந்தது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியதான் இருக்கு. அதையெல்லாம் சிந்திக்கிற போது பெரியவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அதனுடைய பொருளை வைத்து இந்த பாடல் திருமூலர் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. அது ஒருவேளை திருமூலர் அருளி நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. கூட ஒரு பாடலை சொன்னதுனால நமக்கு ஒன்னும் பெரிய குறைபாடு கிடையாது. ஆனா நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அச்சுல கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம சிந்திக்கின்ற பொழுதும் இந்த பாடல் திருமூலர் கொடுத்ததா கொடுக்கலையாங்கிற அந்த ஆராய்ச்சிக்குள்ள எல்லாம் நம்ம போகாம அதனுடைய வரிசையிலேயே எல்லா பாடல்களையும் சிந்தித்து விடலாம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கு. அந்த வகையில இப்ப இந்த 21, 22 இந்த 2 பாடல்களும்
திருமூலர் தந்ததான சந்தேகமாக இருந்தாலும் பாடல் அதனுடைய பொருள்னு பார்க்கிற போது நமக்கு ரொம்ப சிறப்புடையதுதான். ஒன்னும் தவறான கருத்துக்கள் எல்லாம் கிடையாதுங்கிறதுனால அவற்றையும் நாம் சொல்லியே செல்லலாம். திருச்சிற்றம்பலம். யாருக்கு அமைந்திருக்குது? யாரு இன்னைக்கு சொல்றாங்க? ஞான தலைவி ஈஸ்வரிமா. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். ஞான தலைவி தன் நந்தி நகர்வுக்கு ஊனமில் 9 கோடி யுகந்தன்னுள் ஞானப்பால் ஆட்டி நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேன் போதியின் கீழே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் உரை அப்படின்னு பார்த்தா ஒரு சில நூல்கள்ல கொடுத்துருக்கலாம், இல்ல கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. நம்ம அதை கொஞ்சம் சிந்தித்து போகலாம். ஞான தலைவி என்ற பாடல்லையே நம்ம பார்க்கிற போது 2-3 பாடல்களுக்கு முன்னால 17வது பாடல்ல அம்மை நேரிழையாவாள் நிரதுஷ்யாள் என் பிறப்பருத்த ஆண்டம் அப்படிங்கிற அந்த கருத்தெல்லாம் நம்ம பார்த்து வந்தோம். அப்படி அம்மையானவள் அருள் செய்கின்ற அந்த ஒரு சிறப்பு மிகுந்த தலமாக இருப்பது திருவாவடுதுறை. அதை இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு காட்டுகின்ற ஞான தலைவி தன் நந்தி நகர். இந்த திருவாவடுதுறைக்கு நந்தி நகர் அப்படின்னு இன்னொரு பெயர் உண்டு. அந்த வகையில இந்த ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு இப்படி புகுந்தது யாரு? நம்ம திருமூலர். அப்ப அவர் சொல்றார், ஞான தலைவி அருள் செய்கின்ற இந்த நந்தி நகரிலே புகுந்து ஊனமில் 9 கோடி யுகம் தன்னுள். ரொம்ப சிறப்பான அந்த தருணம் இல்லையா? அவர் இந்த மூலனுடைய உடம்புக்குள்ள புகுந்து இருந்து ஒரு நல்ல காரியம் பண்றதுக்காக புகுந்தார் என்றாலும் அதை எம்பெருமானுடைய திருவருளானது இவர் நமக்கு திருமந்திரம் தருவதற்கு உகந்த தருணமாக அமைத்து விட்டது. அப்படி இருந்த அந்த உடம்புக்குள் இருந்த காலம் ரொம்ப தூய்மையான காலம்தான். அவர் இந்த உடம்புல இருந்தார் என்றாலும் அது முழுக்க அவர் அறியாமையிலிருந்து விலகி இருந்த ஒரு ஒளி பொருந்திய காலம்தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் அந்த மூலனுடைய உடம்புக்குள்ள இருந்தாலும் முழுமையும் பிரகாசமாக எம்பெருமானுடைய திருவருளை திருவடி நீழலை உணர்ந்திருந்த தருணம். அதைத்தான் இங்க ஊனமில் யுகம் 9 கோடி யுகம்ங்கிறார். 9 கோடி அப்படின்னு நான் சென்ற வகுப்பிலே சொன்னது மாதிரி கோடி அப்படிங்கறது ஏதோ ஒரு எண் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பல காலம் அப்படிங்கிறத ஒரு கோடி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு வழக்கம் நம்ம கிட்ட உண்டு. அந்த கோடி கணக்கா அப்படின்னு நம்ம சில நேரத்துல சொல்லுவோம் இல்லையா? பேச்சு வழக்குல கூட கோடி கணக்கா இருக்குது அப்படிம்போம். அதுக்காக நிஜமாவே கோடியானா அப்படி கிடையாது. பல அப்படிங்கறத அந்த மாதிரி ஒரு பொருள்ல வார்த்தையில வைத்து சொல்லுவது ஒரு மரபு நம்ம. அது மாதிரி ஊனமில் 9 கோடி அப்படிங்கிறதும் பலகாலம் இந்த உடம்புக்குள்ள இருந்த அந்த தன்மையை காட்டுகின்றார். அப்படி அந்த குற்றமில்லாமல் அவ்வாறு இருந்த அந்த காலத்துல என்ன செய்தார்? அவர் இந்த உடம்புக்குள்ள இருந்துட்டு அவர் திருமந்திரம் நமக்கு தந்தார். அந்த திருமந்திரம் தந்ததோட அவர் வேற என்ன பண்ணினார் அப்படின்னா எம்பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு. எப்படி பூஜை பண்ணாரா? நல்ல பாலால அவருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணாரா. அவருக்குள் அந்த உடம்புக்குள் இருக்கின்ற அந்த திருமூலநாதரினுடைய உயிருக்குள் இருக்கின்ற எம்பெருமானுக்கு அங்க பூஜை நடக்குது. அந்த இறைவனுக்கு பூஜையை அவர் எப்படி செய்யறாருன்னா நல்ல பாலால அபிஷேகம் செய்து அவர் பூஜை பண்ணாராம். என்ன பால்? அதை காட்டுகின்றார். ஞான பாலினால் அவர் அபிஷேகம் செய்து. ஆட்டி அப்படின்னா அபிஷேகம் பண்ணின்னு அர்த்தம். ஞான பால் ஆட்டினா ஞான பாலினால் அங்க அபிஷேகம் செய்து நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேன் நற்போதியின் கீழே. போது அந்த போதி அப்படின்னே போன வகுப்பிலேயே நம்ம போதி அப்படின்னா போதத்தை தருகின்ற இடம் போதி அப்படிங்கிறதையும் பார்த்தோம்.
அந்த வகையில இங்க இப்பொழுது இவருக்கு அந்த மர நிழல், என்ன மர நிழல்? அந்த அரச மர நிழல். அதைத்தான் அங்க போதி மரமாக நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த போதியின் கீழே அவர் இருந்திருக்கார் எவ்வளவோ காலம். அப்ப அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். அந்த படர் அரசு அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மர நிழலிலே, மரத்தின் கீழே நானும் இருந்தேன் என்று அந்த எம்பெருமானை அர்ச்சித்துக் கொண்டு இருந்தேன், ஞான பாலாட்டி அர்ச்சித்துக் கொண்டு இருந்தேன் என்பதாக இந்த பாடலிலே தன் அனுபவத்தை, தன் வரலாற்று குறிப்பினை காட்டியிருக்கிறார். இதான் அந்த பாடலை நம்ம சிந்திக்கிறது. அடுத்த பாடல் பார்க்கலாமா? ஈஸ்வரி வாசிங்க. திருச்சிற்றம்பலம். சொல்கின்றவாறின்றி சிவன் முனி சித்தசன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய் பல்கின்ற தேவர் அசுரர் நரர் தம்பால் ஒல்கின்ற வான்வழி யூடு வந்தேனே. ரொம்ப சந்தோஷம். செல்கின்றவாறு அறியும், செல்கின்றவாறு அறி சிவமுனி. இங்க அந்த செல்கதி இல்லையா, செல்கதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த செல் வழி. எம்பெருமானுடைய திருவடியை சார்கின்ற அந்த கதி, அததான் செல்கின்றவாறு. ஆறு அப்படின்னா வழின்னு அர்த்தம். அந்த எம்பெருமானுடைய திருவடியை சார்ந்திருக்கின்ற அந்த வழியை அறிந்த சிவமுனிவர்கள், அதை அறியக்கூடிய அறிவை பெற்ற சிவமுனிவர்கள், அதாவது பேர ஞானத்தை பெற்றவர்கள், ஞானியர், அவ்வளவுதான். செல்கின்றவாறு அறி சிவமுனினா ஞானத்தை பெற்ற சிவமுனிவர்கள். சித்தசன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர். சித்து அப்படின்னு சொன்னா அறிவு இல்லையா. சித்து அசன் அப்படின்னா நம்மளை சிந்திக்க விடாமல் செய்கின்ற ஒருவன், அதுதான். அவனை சிந்திக்க விடாமல் செய்கின்ற ஒன்று அப்படிங்கிறது நம்முடனேயே இருக்கின்ற ஆணவம். இங்க வேறு வேறு வகையிலையும் ஒரு சில உரைகள்ல ஒரு சில கருத்துகள் கொடுத்திருக்கலாம். அதாவது நம்மை அலைக்கழிக்கின்ற இந்த உலகத்து பொருள்கள் கூட சில நேரங்கள்ல நம்மை எம்பெருமானை சிந்திக்க விடாது. எம்பெருமானை சிந்திக்கிற நம்மளை பத்தியே நம்மளை சிந்திக்க விடாது. இன்னைக்கு ஒரு காரியம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த காரியத்துல கூட நம்மளுடைய சிந்தனையை போக விடாத வண்ணம் பல தாக்குதல்கள் இருக்கும். அப்ப அந்த சித் அசன் அப்படின்னு அதாவது அசத்து அப்படிங்கிறது நமக்கு அறியாமையே ஊட்டுகின்ற ஒரு பொருள், அவ்வளவுதான். சித்தசம் அப்படிங்கிறப்ப அது உடன் இருக்கின்ற அறியாமை, உடன் இருக்கின்ற அறியாமை அல்லது பக்கத்திலே அறியாமையை தருகின்ற பல விதமான பொருள்கள், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப சித்த அசன் அப்படின்னு ஒரு பெயர் வைத்து காட்டி இருக்கிறதுனால சிலர் அதனை மன்மதன் அப்படிங்கிற ஒரு வகையிலையும் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம பல வகையிலும் இறைவனை சிந்திக்க விடாமல் நம்முடைய சிந்தனையை திருப்புவது அவன் என்ற வகையிலே சித்த அசன் அப்படிங்கிறதுக்கு மன்மதன்னு கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் பொருத்தமாதான் இருக்குது. அப்படி ஆனா பொதுவாக அதனுடைய கருத்து என்னது அப்படின்னு சொன்னா, நம்முடைய இறைவனை சிந்திக்க விடாமல் செய்கின்ற ஆணவம், ஆணவத்துக்கு துணை நிற்கின்ற மற்ற கருவிகள் முதலானவை, இதுதான். அப்ப சித்த அசன் வெல்கின்ற அப்படிப்பட்ட அசத்தை வெல்லக்கூடிய ஞானியர், ஞானத்து மிக்கோர். அப்ப யாரால வெல்ல முடியும்னா ஞானியர் மட்டுமே அந்த சித்த அசத்தை வெல்ல முடியும். அத கருத்தை இங்க கொடுக்கிறார். சித்தசன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய் பல்கின்ற தேவர் அசுரர் நரர் தம்பால் ஒல்கின்ற வான், அந்த வான் வழி ஊடு வந்தேனே என்று இதுவும் தன் வரலாற்று குறிப்பதுதான். திருமூலர் யாரு அப்படின்னா சுந்தர முனிவராக இருந்தவர். சுந்தர முனிவராக வானுலகத்திலே இருந்தவர். நந்தியினுடைய அருள் பெற்று அவருடைய மாணவராக இருந்தவர்களிலே ஒருவர். அப்படிப்பட்டவர் இங்க இந்த மண்ணுக்கு எம்பெருமானால் வரவழைக்கப்பட்டவர். எம்பெருமான் ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு நமக்கு திருமந்திரம் தரணுங்கிறதுக்காக அவரை இந்த மண்ணுக்கு வர வச்சார். அப்படி வருகின்ற பொழுது அவர்
வான்வழியோடு தானே வரணும். அப்படியே வருகின்றார். அப்படி வந்த அந்த கருத்தினை இங்க நமக்கு காமிக்கிறார். அவர் நம்மை போல் ஒரு தாயிடத்து பிறந்து வந்தவர் இல்ல. அவர் வான்வழி வருகின்ற பொழுது இங்கே இறங்கி திருமூலன் என்ற அந்த அவனுடைய உடம்பில் நன் காரியத்திற்காக நுழைந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவர். அந்த கருத்தை இந்த இடத்துல நமக்கு சொல்றார். வான்வழியோடு அவர் வந்த கருத்தை சொல்றார். அந்த வான் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் தன்னுள்ளே கொண்டுள்ள பரவெளி. அது தேவர்களாகட்டும், அசுரர்களாகட்டும், அல்லது இந்த மனிதர்களே ஆகட்டும், இப்படி பலரை தம்முள் கொண்டு இருக்கின்ற வெளி. அந்த வெளி வழியாக இவர் அங்கே சுக்கும உடம்போடு வந்தார் அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருக்கிறார். அது பலரும் இங்கே இந்த பரவெளியிலே இருப்பவர் அப்படிங்கிறதுக்காக தான் பல்கின்ற தேவர் அசுரர் நரர் தம்பால் உள்கின்ற வான், அந்த வான் வழியோடு வந்தேனே என்று தன் வரலாற்று குறிப்பாக இந்த இடத்துல கூறியிருக்கின்றார். இது இந்த 22வது பாடல். அடுத்து 23வது பாடல் சிந்திக்கலாம். யாரு வாசிக்கிறாங்க? அம்மா வணக்கம்மா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். 23வது பாடல். சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள் நின்ற உற்பத்தி அத்தன் எனக்கிங்கருளால் அளித்ததே. பொழிப்புரை. மக்களுடைய உள்ளத்தில் சிறந்து நிற்கின்ற நூல்கள் பலவற்றிலும் தலையானதாக சொல்லப்படுகின்ற வேதத்தை சொல்லுதற்கு ஏற்ற உடம்பையும் உள்ள கருத்தையும் எனக்கு இங்கு இறைவன் அளித்தது தனது அருள் காரணமாகலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப ரொம்ப சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்கள். இப்ப இவங்கள்லாம் ஞானியர் இல்லையா, அருளாளர்கள். அப்படிப்பட்ட அருளாளர்களினுடைய உள்ளத்திலே உள்ள நூல்கள் அப்படின்னா அது ரொம்ப சிறப்புடைய நூல்கள் தான். இப்ப நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய புத்தகங்களை படிக்கிறோம், எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்படி வைக்கின்ற அந்த புத்தகங்களிலே சிறப்பான புத்தகங்கள் அப்படின்னு நம்மளே சில நேரங்கள்ல சிந்தித்து பார்க்கின்றோம். இப்ப இன்னைக்கு தேதியில யோசிச்சு பார்க்கணும்னா, புத்தகம்னு இல்லை, நூல் அப்படின்னு பார்க்கிற போது ஏதோ ஏடாக அமைந்த புத்தகம்னு இல்லை, பல கருத்துக்களை நம்ம சித்தத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்றோம். அப்படி பண்ணாலும் எல்லாமே சிறப்பா இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் நீங்களே யோசிச்சு பாருங்க. காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னெல்லாம் சித்தத்துக்குள்ள கொண்டு போய் போட்டீங்கன்னு ஒரு நேரம் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ திருமந்திரம் சிந்திச்சோம், இந்த மாதிரி திருமுறைகள் எல்லாம் பாடணும்னு ஒரு சில நாள்கள் நமக்கு அமையலாம். அன்னைக்குதான் கொஞ்சம் நிறைய ஞான செய்திகள் உள்ள போயிருக்கும். மற்ற நாளெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க போனேன், இங்க போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை சமைச்சோம், இதை சமைச்சோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம்னு இப்படித்தான் பாதி நேரம் பாதி சிந்தனை நமக்கு அமைந்திருக்கும். ஆனா இந்த முனிவர்களினுடையது, இந்த ஞானிகளினுடையதுல எல்லாம் அப்படி இல்லை. நாளும் அவர்களுக்கு சிவச்சிந்தனை தான். அப்படி இருக்கிற போது அங்க இருக்கிற நூல்கள் எல்லாம் சிறப்பான நூல்கள் தான். அப்படிப்பட்ட அந்த சிறப்பான நூல்களிலே ரொம்ப ரொம்ப சிறந்த நூல் அப்படின்னு பார்க்கிற போது அது எதாக இருக்க முடியும் அப்படின்னா, அது எம்பெருமான் தந்த நூலாகத்தான் இருக்க முடியும். நாம் இந்த மனுஷங்க தந்த நூல் எவ்வளவுதான் சிறப்புடையதுன்னு நினைச்சாலும் அதுக்கு மேல சிறப்புடையது எம்பெருமான் தந்த நூல் தான். அதனாலதான் அந்த சிறக்கின்ற நூலாகிய வேதம் உத்தமமாகவே ஓதிய வேதம். ஆக இப்ப இருக்கிற எத்தனையோ சிறந்த நூல்களிலும் கூட ரொம்ப உத்தமமானது எது அப்படின்னு சொன்னா எம்பெருமான் தந்த சிவாகமங்கள் தான். அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்புடையவை. அத இப்ப நாம் சிந்திக்கணும். அந்த வேத ஆகம கருத்துக்களை எல்லாம் சொல்லுவதற்கும் சிந்திப்பதற்கும் இங்க எப்படி என்ன முதல்ல தேவையானது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோமானால், நம்ம உடம்பு இல்லையா, கை கால் இவை தவிர
காது, வாயு, கண்ணு, மூக்கு இதெல்லாம் நல்லா இருந்தா தானே நம்ம இதெல்லாம் சிந்திக்க முடியும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அவசியம். எல்லாமே அவசியம். இந்த உடம்பு அப்படிங்கறது எவ்வளவு அருமையாக நமக்கு எம்பெருமான் இங்க அமைச்சு கொடுத்திருக்கிறார். இந்த உடம்பு இல்லைன்னா இதெல்லாம் கேட்டிருக்க முடியுமா? இதெல்லாம் நம்மளால சிந்தித்திருக்க முடியுமா? ஆக அப்படி உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும், அந்த வேதத்தை நாம் சொல்லுவதற்கு ஏற்ற அப்படிங்கிற உரை அவ்வளவு அருமையா கொடுத்திருக்காங்க பாருங்க. அவற்றை நாம் கேட்பதற்கு ஏற்ற, சொல்லுவதற்கு ஏற்ற. இங்க திருமூலரை பொறுத்த வரைக்கும் சொல்லுவதற்கு ஏற்ற, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவற்றை கேட்பதற்கு ஏற்ற இல்லையா? அந்த உடம்பு கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பயே தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுறது? பாதிதான் உள்ள போகும், பாதி கூட போகுமான்னு தெரியல. அந்த உடம்பு நல்லா இருந்தால்தான் நமக்கு எல்லாமே உள்ள போகும் அப்படிங்கிறதும். அந்த வகையிலேயே உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும், அதை கேட்பதற்கு அல்லது சொல்லுவதற்கு ஏற்ற மாதிரி ஒத்து அமைகின்ற உடலையும். இது பாருங்க எவ்வளவு சிறப்புன்னு. அது மட்டுமா? உடம்பு நல்லாதான் இருக்குது, நல்ல உற்சாகமா, நல்ல இப்ப பாருங்க 2:30 மணிக்கு எவ்வளவு உற்சாகமா இத்தனை பேரு உட்கார்ந்து நம்ம கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஆர்வம், எவ்வளவு இந்த திருமந்திரத்தினுடைய சிறப்பை உணர்ந்திருக்கின்ற தன்மை இல்லையா? இவ்வளவும் இருக்குது. எல்லாம் சரிதான், எல்லாம் இருந்தாலும் இத கேட்பதற்கு நமக்கு மொழி தெரியணும். யோசிச்சு பாருங்க, மொழி வேணும், தமிழ் அப்படின்னு நமக்கு தெரியணும். அது மட்டுமா, அந்த தமிழ்ல உள்ள வார்த்தைகள் தெரியணும், அந்த வார்த்தைகளுக்குரிய பொருள் தெரியணும் இல்லையா? அந்த பொருளினுடைய உட்பொருள், உள்கருத்தும் தெரியணும். இவ்வளவும் நமக்கு தெரிஞ்சாதானே இவற்றை நாம் கேட்பதற்கு அது உகந்ததான அமைப்பை உடையது. ஆக உடம்பு நல்லா இருந்தா மட்டும் காணாது, மனம் நன்றாக இருந்தால் மட்டும் காணாது, சித்தம் நன்றாக இருந்தால் மட்டும் காணாது, அந்த சித்தத்திற்குள் இருக்கின்ற கருத்துகளும் நமக்கு நல்லா இருக்கணும். அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, உள் நின்ற உற்பத்திங்கிறார். அந்த வார்த்தை எப்படி கொடுக்கிறார்? உள் நின்ற உற்பத்தி. உற்பத்தினா உள்கருத்து. அப்ப அந்த உள்கருத்தையும் இப்ப இது நமக்குன்னு நான் ஒரு சும்மா கோடிட்டு காட்டுறேன். அவர் திருமூலர் தனக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் இந்த திருமந்திரத்தை சொல்லுவதற்கு ஏற்ற மாதிரியான உடம்பும், அந்த உடம்புக்குள்ள இதெல்லாம் சொல்லுவதற்கு ஏற்ப எனக்கு அந்த கருத்துகளையும் தந்த எம்பெருமானை நினைந்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப அது நமக்கு பாடம். திருமூலருக்கு அதனை சொல்லுவதற்கு ஏற்ற உடம்பையும் உள்கருத்தையும் கொடுத்தாருன்னா, நமக்கு அவற்றை கேட்பதற்கு ஏற்ற உடம்பையும் உள்கருத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆக அப்படி உள் நின்ற உற்பத்தி அத்தன் எனக்கு இங்கு அருளால் அளித்ததே. எம்பெருமான் இத எனக்கு கொடுத்திருக்கிறான்னா அதுக்கு ஏதோ நீ காரணம் நான் காரணம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, என்னுடைய காரணமாகவும் கொடுக்கவில்லை, கேட்கின்ற உங்களுடைய காரணமாகவும் கொடுக்க திருமூலர் சொல்றார். அவனுக்கே உள்ள அருள் காரணமாக, அவனுக்கு பேரருளாளன், கருணையே வடிவானவன். அவன் பார்த்தான், அப்படியே உயிர்களுக்கு ஏதாவது செய்யணுமே, இவங்கெல்லாம் இவ்வளவு ஆர்வத்தோட இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில இவற்றை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற பெரும் கருணை அவனிடத்து இருந்ததனால் இப்பொழுது இங்கே நான் இவற்றை எல்லாம் சொல்வதற்கு ஏற்ற உடம்பையும் இந்த உள் சிந்தனையை அறிவையும் எனக்கு இந்த இடத்துல அந்த கருத்துக்களை எல்லாம் எனக்கு தோன்றும்படியாக செய்திருக்கின்றான் என்று ரொம்ப ஒரு அற்புதமாக இந்த பாடலில காட்டியிருக்கிறார். சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள்நின்ற உற்பத்தி அத்தன் எனக்கு இங்கு அருளால் அளித்ததே. அவன் ஏதோ ஏதேதோ காரணம் எல்லாம் இல்லை, அவனுடைய பெரும் கருணை தான் இவ்வாறாக நமக்கு இந்த திருமந்திரத்தை கொண்டு தந்திருக்கிறதுங்கிறத திருமூலரையும் கொடுத்து, திருமூலருக்கு இந்த உடம்பையும் கொடுத்து,
திருமூலருக்கு இந்த உள் அறிவையும் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த பாடல்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறான் எம்பெருமான்னா அவனுடைய அந்த பெருங்கருணையை நாம் நினைந்து போற்ற வேண்டும். அதுக்காக அமைந்த பாடல் தான் இது. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் சிந்திக்கலாமா? இந்த பண்ணலாமா? திருச்சிற்றம்பலம். பாடல் 24. நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் வான்பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்பட்டானே. திருச்சிற்றம்பலம். பொடிப்புரை. பரவெளியை பற்றி நிற்கின்ற வேத பொருளை உள்ளவாறு உணர்ந்து சொன்னால் அதுவே உடம்பை பற்றி நிற்கின்ற உணர்வில் நிலைத்து நிற்கும் மந்திரம் எனப்படும். அம்மந்திரத்தை இடையறாது உணர உணர பேரின்பம் கிடைப்பதாம். அவ்வாற்றால் நான் பெற்ற இன்பத்தை இவ்வுலகமும் பெறுவதாக. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அம்மா 3வது அடியில ஊன் பற்றி நின்ற உணர்வு. 3வது அடியிலையாம்மா? ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தானே? ஆனா உடம்பை சரிம்மா சரிம்மா. அது ஏதோ நீங்க சொல்றப்ப எனக்கு 2வது வான் பற்றின்னு இருந்தது. ஒருவேளை உங்களுடைய நூல்கள்ல அப்படி இருந்ததுன்னா மாத்திக்கோங்க. ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். ஊன் பற்றி நின்ற உணர்வு. ஆமா. சரிங்கம்மா. பாட்டு அநேகமா தெரிஞ்ச பாட்டுதான். முழு பாட்டு தெரியலனாலும் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற இந்த வாக்கியம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். எந்த ஒரு விஷயம்னாலும் இந்த உலகத்து அளவுல ஒரு இன்பம் நமக்கு கிடைச்சாலும் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற வகையில நம்ம பல நேரங்கள்ல இத பயன்படுத்துவோம் இந்த வாசகத்தை. அது திருமூலர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான வாசகம். நல்லதுதானே? நல்ல வார்த்தை, நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம். எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்லெண்ணம் அப்படிங்கிறதா. அப்ப அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் வான் பற்றி உலகுக்கு வந்தேன் இல்லையா? அப்படி வான் பற்றி இந்த உலகுக்கு வந்த பொழுது எம்பெருமான் எனக்கு இந்த உடம்போடு நின்று பல விஷயங்களை காட்டினார். அப்படி காட்டிய பல விஷயங்கள்ல இந்த பரவெளியை பற்றி நிற்கின்ற அந்த எம்பெருமானுடைய அருள் தன்மை அது எனக்கு அவர் காட்டினார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு உணர்த்துறார். வான் பற்றி நின்ற மறைப்பொருள், இந்த பரவெளியோடு இருக்கின்ற எம்பெருமான், மறைந்திருக்கின்ற பொருள் எம்பெருமான். அந்த மறைப்பொருள் அதனுடைய தன்மை என்னது அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஆர்வத்தோட எதிர்பார்க்கின்ற ஒரு கருத்து தான். அதை இப்ப திருமூலர் சொல்றாரு. எனக்கு அது கிடைச்சது. அந்த பரவெளியில உள்ள எம்பெருமானுடைய அந்த திருவருள் தன்மை எனக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படி என்னால் புரிந்து கொள்ள முடிந்த அந்த திருவருள் கருத்தினை, திருவருள் தன்மையை நான் மட்டுமா வச்சுக்கல, உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்பதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். அப்படி அவர் சொல்ல வர்றப்ப இது ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க உடம்புல இருந்து உணர வேண்டிய விஷயம் இல்லையா? எத்தனைதான் இன்னொருத்தர் சொன்னாலும் அவரவர் அனுபவிக்க வேண்டிய விஷயம். உண்மைதானே? ஒருத்தர் ஒரு ஏதாவது ஒரு பதார்த்தம் சாப்பிடுறதுன்னே வச்சுக்கலாம். ஒரு நல்ல அவங்களுக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்சதான்னு தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு லட்டு, ஒரு அல்வான்னு என்னமோ ஒண்ணு, அத அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, இது எனக்கு கிடைச்சது, நான் இத பத்தி உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் அவரவர் அவங்க உடம்புல உள்ள அவங்க நாக்குனால அதை சுவைத்து பார்த்தால்தான் தெரியும் இல்லையா? அந்த உணர்வினால் வரக்கூடியது அந்த இன்பம். உலகத்துல உள்ள சாதாரண ஒரு விஷயம். இதுக்கே எப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த பரவெளியில இருக்கிற எம்பெருமானுடைய அந்த பேரானந்த உணர்வு எல்லாருக்கும் கிடைக்குமான? கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். அது இந்த உடம்போட இருக்கிறப்பே கிடைக்குமான? நிச்சயமா இந்த உடம்பை வைத்துக் கொண்டுதான் அறிந்து கொள்ள போகிறோம், அறிந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப இந்த ஊனை பற்றி வருகின்ற இந்த உணர்வு
இது எப்படியாகனா மந்திரமாகத்தான் நமக்கு இது அமைக்கப்படுகிறது. இந்த பேரானந்த உணர்வை மந்திரம்தான் நமக்கு தரப்போகிறது. அந்த மந்திரத்தை தான் இந்த நூல்ல மந்திர மாலையிலே நான் தருகின்றேன். நமக்கு திருமூலர் சொல்றப்போ அது அந்த உணர்வு ஒரு மந்திரமாக இருப்பது, இது இந்த உடம்பை பற்றி கொண்டு நின்ற உணர்வாக இருக்கின்ற மந்திரம் அது. அந்த மந்திரம் அப்படியே அதை பற்றதான் அதனுடைய உணர்வை உங்களால உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அது உடனே கிடைக்கிறதும் இல்ல, அதே சமயம் அது கொடுக்காமையும் போக போறது இல்ல. யாரு வேணுமானாலும் பெற முடியுமானா பெற முடியும். ஆனா யார் ஒருவர் அதனை அப்படியே பற்றி கொண்டு விடாது பற்றி கொண்டு உணர்ந்து உணர்ந்து நிற்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது கிடைக்கும். இல்லையா? வாயில போட்டவங்களுக்கு தான் கிடைக்கும். வாயில போடாம பக்கத்திலே வச்சுட்டு இன்னொருத்தவங்க சொன்னதை சொல்லிட்டு நம்மளும் திருப்பி சொல்லிட்டு இது இப்படி இருந்துச்சான், அது அப்படி இருந்துச்சான், அவ்வளவு நல்லா இருந்துதான், அவ்வளவு இனிப்பா இருந்துதான் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அதை அனுபவிக்க முடியாது. அவரவர் வாயில போட்டாதான் அது அனுபவிக்க முடியும் ஒரு சாதாரண இனிப்புக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இறை உணர்வு, இந்த இறையினால் பெறக்கூடிய பேரானந்த அந்த உணர்வு அது மந்திரத்தால் பெறக்கூடியது. அப்ப அந்த மந்திரத்தை அவரவர் பற்றி கொண்டு விடாது பற்றி கொண்டு அதை தொடர்ந்து அதுக்குள்ள நம்ம தலைப்பட்டு நிற்கின்ற போதுதானே கிடைக்கும். அதத்தான் சொல்றார், தான் பற்ற அவரவர் பற்ற. தான்னா இந்த இடத்துல அவரவர் அதை விடாம பற்ற விடாது உணரங்கிறார். அப்படி பற்ற இந்த இன்பம் பேரின்பம் தலைப்படும் தானே. இந்த உணர்வு ஒரு மந்திரமானது அங்கே அந்த மறை பொருளை உணர்த்தி நிற்கும். அவரவருக்கு அந்த உணர்வை பெறக்கூடிய தன்மை கிடைக்கும் என்பதைத்தான் இந்த பாடல்ல சொல்றார். அப்படி நான் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் பூரா அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பாடல்களாக இவற்றையெல்லாம் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறத இங்க திருமூலர் இந்த பாடல்ல சொல்றார். ரொம்ப அருமையான பாடல். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின். அதாவது நான் அனுபவித்த அந்த மறைப்பொருள் என்னது அப்படின்னா, உன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் இது. அது அவரவர் தான் பற்றத்தான் தலைப்படும் என்ற அந்த கருத்தினை பற்றத்தான் தலைப்படும். தானே கடைசியில இருக்கு, பற்றத்தானே தலைப்படும் அப்படிங்கிற அந்த கருத்தோடு நமக்கு இந்த பாடலை கொடுத்திருக்கிறார். இப்ப அடுத்த பாடலை சிந்திக்கலாமா? பிறப்பிலி நாதனை யார வச்சுக்கிறாங்க? திருச்சிற்றம்பலமா? திருச்சிற்றம்பலம். பிறப்பிலி நாதனை பேர்நந்தி தன்னை சிறப்பொடு வானவர் சென்று கை கூப்பி மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திர மாலை உரைப்பொடும் கூடி நின்றோதலும் மாமே. பொழிப்புரை. தேவர் பலரும் பிறப்பில்லாத முதல்வனும் நந்தி என்னும் பெயர் உடையவனும் ஆகிய சிவபெருமானை தூய்மையுடன் சென்று கைதொழுது இம்மந்திர மாலை நூலை மறவாது மனத்துட்கொள்வர். ஆகவே நீவிரும் இதனை உறுதியாக நின்று ஓதுதல் வேண்டும். திருச்சிற்றம்பலமா? சந்தோஷம். நல்ல குரல், சூப்பரா இருக்கு, நல்ல தெளிவு, நல்லா வாசிக்கிறீங்க, நல்லா இருந்துச்சு, சந்தோஷம். ரொம்ப அருமையான பாடல் இல்லையா? மந்திர மாலை அப்படிங்கிற அந்த பெயரும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். பிறப்பிலி நாதனை பேர் நந்தி தன்னை. ரொம்ப எளிமையான வார்த்தைகள், ஒண்ணும் பெரிய சிரமப்படுகின்ற வார்த்தையெல்லாம் இல்ல. சிறப்பொடு வானவர் சென்று கைகூப்பி மரப்பிலர் நெஞ்சினுள். ஆக முக்கியமானது என்னதுன்னா, இந்த மறப்புங்கிறது வரக்கூடாது. நமக்கு அதுதான் முன்னாடி நிக்குது இல்லையா? எத்தனை விஷயம் படிச்சாலும் மறந்து போயிருதே. நேத்து படிச்சது இன்னைக்கு மறந்து போச்சு, நேத்து படிச்சதே இன்னைக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா, என்னன்னைக்கோ படிச்சது, போன வாரம் படிச்சது, 2-4 வாரத்துக்கு முன்னாடி படிச்சது, அதெல்லாம் இப்ப எவ்வளவுக்கு ஞாபகம் இருக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு ஒரு பெரிய ஒரு மலைப்பு இருந்தாலும் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. இங்க மறக்க கூடாதது எதை அப்படின்னு சொன்னா,
இந்த வார்த்தைகள், இந்த பாடல்கள் இப்படி இவ்வளவு இத்தனை மனப்பாடம் பண்ணது அப்படிங்கிற கருத்து இல்ல. எல்லாம் எம்பெருமானுடைய திருவடி, திருவருள் அப்படிங்கிறத மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு திருவருளை மறப்பில்லாமல் இருக்கின்ற தன்மை, அந்த திருவருள் தன்மையை மறக்க கூடாது. அது இந்த இடத்துல நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அப்ப பிறப்பில்லாத இந்த எம்பெருமானை, நந்திங்கிற பேர் உள்ள இந்த எம்பெருமானை தூய்மையாக அப்படியே தூய்மையான மனசோடு அப்படிங்கறதுதான் சிறப்போடு அப்படிங்கிறது. சிறப்பு, இந்த சிறப்பு அப்படிங்கிறது உள்ள தூய்மைக்கு காட்டப்படுவது. சிறப்போடு பூசனை செல்லாது கறக்கு மேல் வானோருக்கு மேல் வானம் கறக்கு. இப்ப மழை பெய்யலன்னா சிறப்போடு பூசனை செல்லாது அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த மழையினால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா புற தூய்மை. ஆனா அதே சமயம் இங்க பூசனை அப்படிங்கிறப்போ இது அகத்தூய்மை. அதனாலதான் இந்த சிறப்பு அப்படிங்கிறதுல என்ன காட்டப்பட்டு இருக்கிறதுனா தூய்மை, இந்த உள்ள தூய்மை அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக காட்டப்படுகிறது. எது சிறப்பு இருக்கிறதுலே எது சிறப்பு அப்படின்னு சொன்னா, பூஜை செய்யறதுக்கு எது சிறப்புனா உள்ள தூய்மை தான் சிறப்பு, ரொம்ப சிறப்பு. பஞ்ச சுத்தியும் பண்ணேன், நானும் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு செய்யறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. முதல்ல உள்ள சுத்தமா இருக்கணும், அதுதான் சிறப்பு அப்படிங்கிற வகையில சிறப்பு. அப்ப சிறப்போடு வானவர் சென்று கை கூப்பி, பிறப்பிலிநாதனை பேர் நந்தி தன்னை இந்த வானவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தூய்மையான உள்ளத்தோடு கை தொழுது நிற்கிறார்கள். இங்க வானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா சிவலோகத்துல இருக்கிறவங்க. இங்க வானம் அப்படின்னு சொல்லப்படுவதே சிவலோகம். இப்ப தேவர்கள் அப்படின்னு ஒரு சாராரு இருக்கிறாங்க, அவர்களை சொன்னாருன்னு இங்க நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்காக தான் ஒரு வார்த்தை என்ன வச்சிருக்காரு, சிறப்போடு அப்படின்னு. உள்ள தூய்மையோடு இங்கே சிந்திப்பவர்கள் சிவலோகத்துல இருக்கிறவங்க தான். அப்ப அவர்கள் இந்த எம்பெருமானை தூய்மையான உள்ளத்தோடு கைகூப்பி தொழுவர். அது ரொம்ப முக்கியமானது. எம்பெருமானை வணங்குகின்ற பொழுதும் சரி இல்லையா, குரு வணக்கம் செய்கின்ற போதும் சரி, அடியார்களை வணங்குகின்ற போதும் சரி, கைகூப்பி தொழுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரெண்டு கையும் கூப்பி தொழணும். கரம் குவிவார் உள்மகிழும் கொன்கடல்கள் வெல்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால கரம் குவியணும், அப்படியே நம்மளை அறியாம அப்படி கைகூப்பி தொழணும். அத இந்த இடத்துல அந்த சிவலோகத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி எம்பெருமானை வழிபாடு செய்கிற போது அங்க கூப்பி நிற்ப. நந்தியம்பெருமானுடைய தோற்றமே இங்க கரம் கூப்பி இருக்கின்ற தன்மையோடு இருக்கும். திருமூலநாதர் நந்தி வழி வந்தவர். அப்ப அவர் அதை ரொம்ப உணர்ந்து இந்த இடத்துல சொல்லி இருக்கணும். அப்ப சிறப்போடு வானவர் சென்று கை கூப்பி நெஞ்சினுள் மறப்பிலர். அப்ப எம்பெருமானை உள்ளத்திலே தூய்மையான உள்ளத்திலே சிறிதும் மறப்பு இல்லா. அப்ப தூய்மைங்கிறதே மறப்பில்லாமைதான் தூய்மை, அதையும் சொல்லணும். அப்ப மறப்பில்லாமல் அவர்கள் அந்த மனதிலே கொள்கின்றார்கள் அப்படின்னா அவர்கள் கொண்ட அந்த கருத்து தான் இந்த மந்திர மாலையாக இப்ப அமைகிறது. இப்ப அவர் சொல்ல வர்றது அதுதான். வானவர்கள் சென்று கைகூப்பி நெஞ்சினுள் மறப்பிலராய் இருந்த கருத்துக்களே மந்திர மாலை. நெஞ்சினுள் மந்திர மாலை மறப்பிலர். மந்திர மாலையாக அமைந்த இந்த நூல் கருத்துக்களை எல்லாம் மறப்பில்லாதவர்கள் இந்த வானவர்கள். அப்படிப்பட்ட இந்த மந்திர மாலையை அவர்கள் எப்படி மறப்பில்லாமல் நெஞ்சத்திலே வைத்தார்களோ அந்த வகையிலே நாமும் உரைப்பொடும் கூடி நின்று ஓதலும் ஆமே. இவ்வளவு அழகா சொல்றாரு. உரைப்போடு சொல்லணும், சரியா? அதாவது ஓதணும். இந்த பாடல்களை எல்லாம் ஏன்னா திருமுறைகள் எல்லாமே ஓதுவதற்கு உரியன. அந்த வகையிலே ஓதணும். எப்படி ஓதணும்? உரைப்போடு ஓதணும். அதுவும் எப்படி ஓதணும்? அந்த கருத்திலே நின்று ஓத வேண்டும். அது மட்டுமா? இன்னொரு அருமையான வார்த்தையை போட்டிருக்காரு. என்ன பாருங்க,
கூடி நின்று ஓத வேண்டும். இப்ப நம்ம பண்ற மாதிரிதான். தனித்தனியா உட்கார்ந்து படிச்சோம்னா இதனுடைய கருத்துக்களுடைய இந்த ஆழம் எல்லாமும் நமக்கு வராது. அது மட்டும் இல்ல, அதனுடைய பயன் அப்படிங்கிறது ஒரு அளவுதான். ஆனா இப்படி கூடி இருந்து சிந்தித்தல் அப்படிங்கிறது தான் பெரும் பயனுடையது. அது அவ்வளவு அழகா ஒரு சொல்றாரு, உரைப்படும் கூடி நின்று ஓதலும் ஆமே. இல்லையா? அப்ப அந்த உரைப்பு உறுதி இருக்கணும். நம்ம எப்போ எந்த ஒன்றை நாம் வழிபாட்டிற்கு வைத்தாலும் அதிலே உறுதி இருக்கணும். அப்படி உறுதியோடு கூடி எல்லோருமாக சேர்ந்து நின்று ஓதுதல் வேண்டும் இந்த மந்திர மாலையை என்ற அந்த கருத்தையும் திருமூலரே நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார். அந்த வகையிலே நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அது ரொம்ப ஒரு சிறப்பு அப்படிங்கிறதா. இப்ப இந்த இடத்துல உரையாசிரியர் சொல்லுகிற பொழுது ஒரு அருமையாக ஒரு கருத்தை சொல்றாங்க. என்னது அப்படின்னு சொன்னா, ஞானசம்பந்த பெருமான் நமச்சிவாய பதிகத்தை சொல்லுகின்ற பொழுது, இந்த வானுலகமும் இந்த மண்ணுலகமும் எல்லா உலகங்களும் கேட்கும்படியாக அவர் சொன்னாராம் என்பதாக சேக்கிழார் பதிவு பண்றார். அது ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை சொல்லுகிற பொழுது எல்லா உலகமும், நமச்சிவாய பதிகத்தை சொல்லுகிற போது எல்லா உலகங்களும் இதனை அறிந்து அந்த சிந்தனைக்குள் நின்றன அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்க சொல்லியிருக்காரு. அதே போல திருநாவுக்கரசு பெருமானுடைய நாமத்தை எம்பெருமான் சொல்லுகிற பொழுது, இல்லையா, திருநாவுக்கரசருக்கு சொல்றாரு நாவுக்கு அரச அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அங்க 7 உலகுக்கும் அந்த நாமம் ஒலிக்கும்படியாக எம்பெருமான் அதை சொன்னாராம். அப்ப இங்க சொன்ன மந்திர மாலை அங்க வானவர்களுக்கு கேட்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இங்க ஒரு சின்ன கருத்தை வைக்கின்ற பொழுது, இங்க 7 உலகுக்கும் இங்கே இந்த கருத்துக்கள் எல்லாம் எம்பெருமான் உணர்த்தியவை. அவ்வாறு உணர்த்திய மந்திர மாலையைத்தான் நம்ம திருமூலர் இப்ப நமக்கு இங்க சொல்லி கொண்டிருக்கின்றார். எல்லா உலகத்தில இருக்கிற பக்குவம் அடைந்த ஆன்மாக்களும் உணர்ந்து நின்ற ஒரு பகுதி இந்த மந்திர மாலை. இத அதையும் நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததான பாடல் யாரு வச்சுக்கிறாங்க? பாடல் 26. அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான் எங்கும் மிகாமை வைத்தான் உலகேழையும் தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம் பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் தானுமே. ஒளிப்புரை. உடம்பை படைத்த இறைவன் அதனுள் வேண்டும் அளவிற்கே நெருப்பை அமைத்துள்ளான். நில உலகை படைத்த அவன் அளவின்றி எங்கும் பறந்து கிடப்ப படையாது ஏழென்னும் அளவிற்படவே படைத்தான். அவ்வாறே தமிழ் நூல்களையும் கற்பாரின்றி வீணே கிடக்க வையாது அளவாக வைத்தான். பொருளையும் அவற்றால் மிகைப்படாது இன்றியமையாத அளவிலே புலப்பட வைத்தான். திருச்சிற்றம்பலமா. சந்தோஷம். நல்ல தெளிவான உச்சரிப்பு. வாசிக்கிறப்பையும் அந்த தெளிவு இருக்குது. மனதுல உள்ள தெளிவு வார்த்தையிலயும் இருக்கு. சந்தோஷம். அங்கி மிகாமை இல்லையா? நல்ல அங்கினா நெருப்பு. அதான் பாடலுடைய ஆரம்பம். இந்த பாடலினுடைய கருத்தை என்னதுன்னா, எல்லாம் அளவுதான், எல்லாம் அளவோட இருக்கணும் அப்படிங்கிறத எம்பெருமான் நமக்கு உணர்த்தி இருக்கார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இன்னைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்க முடியும். நம்ம இன்னைக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். நாளைக்கும் சேர்த்தெல்லாம் சாப்பிட முடியாது. அது போல எந்த ஒரு விஷயம்னாலும் அளவுதான். இந்த அளவு அப்படிங்கிறத எம்பெருமான் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அமைத்து தந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல அப்படிங்கிறத இந்த பாடல் வழி நமக்கு உணர்த்துற. நம்ம உடம்புல வெப்பம் குறைஞ்சிடவும் கூடாது, கூடவும் கூடாது. சரியான அளவுல இருக்கணும் இல்லையா? நம்ம பல நேரங்கள்ல அதுதானே பாக்குறாங்க இல்லையா? நம்ம கிட்ட எவ்வளவு நம்ம உடம்பு சூடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு அதை பாக்குற போது அந்த உடம்பு சூடு இவ்வளவு சரிதான், இது ரொம்ப கூடவும் இல்லை குறையாவும் இல்லை அப்படிங்கிறது. அப்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இந்த உடம்பு ஏதோ ஒரு ஒவ்வாமையை ஏதோ ஒரு பிரச்சனையை தந்துரும். கூடுச்சுனாலும் அதுவும் அப்படிதான்.
அப்ப எது சரியாக இருக்கணும், அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான், உடம்புக்குள்ள நமக்கு சரியான அளவுலதான் அந்த வெப்பத்தை வைத்திருக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு வெப்பம் இருந்தாதான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செவிக்கும், அதுவும் இருக்கு இல்லையா? அப்ப அதே போல அந்த வெப்பம் அந்த அளவுக்கு இருக்கின்ற பொழுதுதான் நம்ம நடமாட முடியும். இது கருத்தை நமக்கு காட்டிட்ட. அது போல இந்த நில உலக எம்பெருமான் இந்த பறவெளி முழுமைக்குமா வச்சு படைத்து கொடுத்திருக்கிறானா? இல்ல, பறவெளி இருக்குது அது பாட்டுக்கு. ஆனாலும் அதுல ஒரு 7 உலகம் அப்படிங்கிற மாதிரிதான் அமைத்து கொடுத்திருக்கிறான். இருக்கிற உயிர்களுக்கு அந்த உலகத்திலே எப்படி நன்றாக வாழ முடியும் அப்படிங்கிற அளவுலதான் நமக்கு ஒவ்வொரு இடத்தையும் வச்சு கொடுத்திருக்கிறான். இது அனுபவமாகவே அவரவருக்கு தெரியும். ஏதாவது ஒரு காட்டுல போய் உக்காந்துக்கிட்டு 4 பேர் மட்டும் உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னாலும் நமக்கு சரிப்படாது. அதே சமயம் ஒரே நெருக்கமான இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் நமக்கு சரிப்படாது. அது நமக்கே தெரியும் இல்லையா? இப்பதான் நிறைய பேருக்கு இனிமே எப்படி இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதே என்னன்னா, ஆளு இல்லாத காட்டுல கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தானே. அப்ப அது மாதிரி உலகம் அமைக்கின்ற பொழுதே அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி தான் எம்பெருமான் ஒன்னொன்னையும் அமைச்சு கொடுத்திருக்கிறான். ஆனா அப்படி அமைச்சு கொடுத்த வகையில அத நம்ம அழகா பயன்படுத்துறோமானா பெரிய பெரிய கேள்விக்குறிதான். இன்னைக்கு நமக்குத்தான் ஏதோ நிறைய தெரியுங்கிற மாதிரி என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக உடல் வைத்தான், உலக ஏழையும் வைத்தான் இல்லையா? ரொம்ப மிகாத வண்ணம், அதே ரொம்ப மிகவும் கூடாது, அதே சமயம் காணலன்னு ஆயிடக்கூடாது. அந்த வகையிலே எங்கும் மிகாமை வைத்தான் உலகு ஏழையும், அதோட நூல்களையும் எம்பெருமான் நமக்கு கொடுத்தான். நல்ல தமிழ்ல நமக்கு நூல்கள் அமைந்திருக்கின்றன. ஏன் இந்த தமிழுக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, உண்மையிலேயே எல்லா மொழிகளை காட்டிலும் நிறைய நூல்கள் இருப்பது தமிழ்ல தான். நான் சொல்லல, இன்னைக்கு எல்லாரும் பல இதுல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. அவ்வளவு, அதாவது மத்த மொழிகள் எல்லாம் இப்ப சில வருடங்கள் சில நூற்றாண்டுகள் வேணா சொல்லலாம் அப்ப வந்தவைதான். ஆனா நமக்கு காலங்காலமாக அவ்வளவு நூல்கள் இருக்கின்றன. நம்ம தமிழ் குடியை பத்தி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவாங்க இல்லையா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு. என்னைக்கும் இருந்து நமக்கு இலக்கியங்கள் இருக்கின்றன. அந்த இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு சிந்திப்பதற்கு கூட காலம் காணாது. அப்படி அவ்வளவு இருக்கின்ற தமிழ் நூல்கள். அந்த தமிழ் நூல்களை பத்தியும் கூட சொல்லுகிறார், மிகாமை வைத்தான். ரொம்ப அதிகமாலாம் வைக்கலையாம். நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும். சரி, அம்மா இதையே நம்மளால திரும்பி பார்க்கறதுக்கு கூட முடியல. அப்படிப்பட்ட அந்த நூல்களினுடைய அமைப்பை சொல்லுகிற பொழுது மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம். தமிழ்ல இருக்கிற நூல்கள் அவ்வளவு, அந்த நூல்களை நமக்கு ரொம்ப மிகுந்து விடாத வண்ணம் வச்சானா எம்பெருமான். அவன் அப்ப நினைச்சதெல்லாம் வச்சிருந்தானா என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு பாருங்க நமக்கு. அப்படி இருக்கின்ற அந்த தமிழ் சாத்திரமும் அதற்குள்ள அமைந்திருக்கின்ற பொருளும். அப்போ ஒவ்வொரு சாத்திரம் நூல்கள் அத்தனையிலையும் நீங்க வைத்து பார்த்தோமானால் நமக்கு எவ்வளவு இப்ப தேவையோ அவ்வளவு பொருளை மட்டும்தான் உணர்த்தி இருக்கின்றார். பொங்கி மிகாமை வைத்தான் அப்படின்னா அந்த பொருளை பொருள் அளவோட இருக்கணும். அந்த பொருள் அதுக்கு அளவுக்கு மேல பொங்கி பொங்கி வந்தா நமக்கு ஒண்ணும் புரியாம போயிடும். எதுவும் புரியாத அளவுக்கு ஆகிவிடக் கூடாது. எதுவுமே அளவுக்கு மிகுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது பயனில்லாமல் போய்விடும். அந்த வகையில தான் இங்க கருத்தை காட்டுகின்றார். தான் அந்த பொருள் தான் எப்படி இருக்குது அப்படின்னா பொங்கி மிகாத வண்ணம் வைத்தான். பொருள்தானுமே பொங்கி மிகாமை வைத்தான் என்று நமக்கு காட்டி இருக்கிறார். அப்படி பாக்குறப்போ எதுவுமே தேவையானது நமக்கு கொடுத்திருக்கிறார் சாமி. அதனால இதெல்லாம் வேணுமா வேண்டாமான்னு யோசிக்காமல் எம்பெருமான் கொடுத்திருக்கிற அத்தனை சாத்திர கருத்துக்களையும் தமிழிலே கொடுத்திருக்கிற கருத்துக்களையும் நம்ம படிக்கத்தான் வேணும். அவற்றை காலம் கருதி அளவோடு வைத்து
அடுத்த பாடல். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. 27வது பாடல். ஞேயத்தை ஞானத்தை ஞாதுருவத்தினை மாயத்தை மாமாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை அச்சிவன் தன்னை அகோசர வீயத்தை முற்றும் விளக்கியிட்டேனே. 3000 பாட்டுக்களிலே அறியப்படும் பொருள் அறிவு அறிபவன் அசுத்த மாயா காரியம் சுத்த மாயா காரியம் அனைத்திற்கும் மேலான பரம்பொருளாகிய சிவன் என்று சொல்லப்படுகின்ற வாக்கு மனங்கட்கு எட்டாத முதல்களாகிய அனைத்தின் இயல்பையும் முற்ற கூறுவேன். திருச்சிற்றம்பலம். சந்தோஷம் சந்தோஷம். ஞேயம் ஞானம் ஞாதுரு ஞாதுரு ரெண்டு வகையிலயும் நமக்கு நூல்கள்ல இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. இது பின்னால நம்ம நிறைய விளக்கமாக பார்க்கதான் இருக்கிறோம். ஞேயம் அப்படிங்கிற நம்ம இப்ப அறிகின்ற பொருள். நம்ம ஒரு பொருளை அறிகிறோம்னா அந்த அறிகின்ற பொருள்ங்கிறது ஞேயம். ஞானம் அது அறியக்கூடிய அறிவு. ஞாதுரு யார் அறிகின்றாரோ அவர். அறிகின்றவன் ஞாதிரு. ஞானம் ஞேயம். இந்த மூணும் எந்த ஒன்றை நம்ம அறிய வேண்டும்னாலும் இந்த மூணும் இருக்கணும். இந்த மூன்றும் ஒரு நேர்கோட்டுல இருக்கின்ற பொழுதுதான் அறிகின்ற விஷயமானது நல்ல அது அனுபவமாக கிடைக்கும். இததான் இந்த இடத்துல நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட கருத்தை எல்லாம் இந்த நூலிலே நான் சொல்லுகின்றேன். அறிபவனாகிய உயிரினுடைய தன்மை, அந்த அறிவதற்கு துணை நிற்கின்ற கருவிகளாகிய மாயா கருவிகள், அதோடு திருவருள், இவற்றை பற்றிய செய்திகள், அறியப்படுகின்ற பொருளாகிய இந்த உலக மாயா பொருள்கள், அதோடு திருவருள். அந்த ஞேயம் அப்படிங்கறதுல ரெண்டுமே தான் இல்லையா? இப்ப நமக்கு பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு உலக பொருள்கள் தான். பக்குவம் அடைந்த ஆன்மாக்களுக்கு திருவருள், எம்பெருமான், சிவபெருமான், அதான் ஞேயம். இப்படி இவற்றை பற்றிய கருத்துக்களையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பதி பசு பாசம், இதுதான் விஷயம். சரி, அவற்றோடு மாயத்தை அப்படின்னா இந்த மாய காரியங்களை, உலக பொருள்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற மாயையினுடைய தன்மையை பற்றியும், மாமாயை சுத்தமாயை, வெறும் மாயைன்னு சொல்லுகிற போது அது அசுத்த மாயை. அப்ப மாமாயை வருகிற போது அது சுத்தமாயையாக. ஏன்னா அசுத்த மாயை சுத்த மாயைக்குள் வியாபியம். வெறும் அசுத்த மாயையை பத்தி சொல்றோம் அப்படின்னா தனியா சுத்தமாயையும் சொல்லணும். சுத்தமாயை சொல்லிட்டு அதுக்குள்ள அசுத்த மாயையும் அடக்கம்தான். இருந்தாலும் இவற்றை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் நமக்கு இதுல பின்னால வரப்போகுதுங்கிறதுனால சொல்ற. மாயை தன்னில் வரும் பறையாயத்தை அப்படிங்கிறத சொல்ற. அதாவது அந்த இவற்றிலெல்லாம் அங்கே ஊடுருவி இருக்கின்ற திருவருள். பறைனா இங்க அருள், திருவருள். ஆக இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் பறை அவ்வாறு இருப்பதை பறையாயத்தை அப்படிங்கிறார் இல்லையா? அந்த மாமாயை தன்னில் வரும் பறையாயத்தை அப்படின்னா அந்த பரம்பொருளாகிய பெருமான் திருவருள். அது அதனுடைய அவனுள் எல்லாம் அடங்கியிருக்கின்ற அந்த தன்மையை இப்ப அச்சிவன் தன்னை இல்லையா அந்த திருவருளிலே அடங்கி இருப்பது, அந்த திருவருளையும் உள்ளடக்கியதான மேலான பரம்பொருளை அகோசரவீயத்தை. இப்ப இந்த இடம் தான் கோசரம் அப்படின்னு சொன்னா நம்ம அதாவது அடங்குவது, எட்டுவது அப்படிங்கிற ஒரு பொருள். கோசரம் அப்படின்னா அகப்படுதல். எம்பெருமான் நமக்கு அகப்படுவானா அப்படின்னா நிச்சயமா அகப்படுவான். எப்ப அகப்படுவான்? பக்தியோடு இருக்கின்ற போது பக்திக்கு அகப்படுவான். பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அன்பெனும் மலையில் அகப்படும் இல்லையா? அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அப்படின்லாம் பாக்குறோம். அப்ப அதுக்கு அவன் அகப்படுவான், அன்புக்கு அகப்படுவான். அப்படி அந்த கோசரம் அப்படிங்கிறது அகப்படுதல். அகோசரம் அப்படின்னு சொன்னா அகப்படாமை. இப்ப நமக்கு அகப்பட்டு நிக்கிறானா?
ஏன்னா இப்ப நமக்கு அன்பும் இல்ல பக்தியும் இல்ல. நம்மளோட அன்பு நம்மளோட பக்தி எல்லாம் ஒரு அளவுலதான் இருக்குது. அப்ப இந்த அளவுல இருக்கிறதுக்கெல்லாம் எம்பெருமான் அகப்படுவானா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். அப்ப அந்த அகப்படாமல் இருக்கின்ற அவனுடைய அந்த உம் தீரம் தீரம் அப்படிங்கறதுதான் அவனுடைய மேன்மை. அந்த மேன்மையைத்தான் இந்த இடத்துல சொல்ற வீயம் அப்படிங்கிற இல்லையா. அகோசர வீயத்தை எம்பெருமான் எவ்வளவோ சிறப்புடையவன், நமக்கு அருள் புரிபவன். ஆனாலும் நம்முடைய இந்த சுட்டறிவுக்கு அகப்படாதவனாக இருக்கின்ற இந்த கருத்திலேயே அவனுடைய மேன்மை நமக்கு புரிய வரணும். அதத்தான் சொல்ல வர அகோசர வீயம். இந்த அகோசர வீயம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு கீழ்மை உடையவர்கள் அப்படிங்கிறதும் அவன் எவ்வளவு மேன்மை உடையவன் அப்படிங்கிறதையும் ஒப்ப வைத்து காட்டுகின்ற வகையில் சொல்லுவது அதான் அகோசர வீயம். இப்ப வெறுமனே எம்பெருமானுடைய மேன்மையை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சிவன் தன்னை அவனுடைய மேன்மையை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா நமக்கு தான் தெரியும் இல்ல அவனுடைய மேன்மை அந்த அளவு அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இது அப்படி இல்லை. அகோசர வீயம் முற்றும் அப்படின்னு சொல்லுகிற போதே அவன் நம்மளோட வாக்கு மனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கின்ற அந்த தன்மையை, ஆனா அதே சமயம் அவன் அகப்படுபவன் தான் என்பதையும் உணர்த்துகின்ற வகையில் இப்ப அகப்படாம இருக்கின்ற அந்த தன்மை என்பது நம்மளுடைய சிறுமை நம்மளுடைய கீழ்மையை இணைத்து கூறுவதாக அமைவது. அவ்வாறு இத்தகைய கருத்துகள் தான் சிவாகமங்களிலே காட்டப்பட்டு இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நான் இந்த நூலிலே விளக்கி இருக்கின்றேன். விளக்கி இட்டேனே அப்படின்னா நான் அதெல்லாம் சொல்லிட்டேனே, முடிச்சிட்ட மாதிரியே காமிக்கிறாரு. இனிமேதான் வந்துகிட்டு இருக்கு நமக்கு. அந்த வீயத்தை முற்றும் விளக்கி இட்டேனே, நான் எல்லாத்தையும் விளக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி விளக்கி இட்டேனே என்று அந்த வார்த்தையில வைத்து நமக்கு காட்டி இருக்கிறார். அகோசர வீயம்ங்கிறது ஒரு அருமையான வாக்கியம், வார்த்தை. இப்ப அடுத்தது யாரு வசிக்கிறாங்க? விளக்கி பரமாகும் மெய்ஞான ஜோதி அளப்பில் பெருமையன் ஆனந்த நந்தி துலக்கரும் ஆனந்த கூத்தன் சொற்போந்து வளப்பிற் கைலை வழியில் வந்தேனே. இவை அனைத்தையும் விளக்கி சிவபெருமானது உபதேச முறையில் நின்று திரு கைலாய பரம்பரையில் வந்த ஆசிரியன் என்றும் பேற்றை பெற்றவனாவேன். திருச்சிற்றம்பலம். சரி, சந்தோஷம். விளக்கி பரமாகும் மெஞ்ஞான ஜோதி. இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதுதான் அந்த எம்பெருமானுடைய பெருமை அப்படிங்கிறது விளங்கி நிற்கின்ற தன்மை. அது ஞான ஜோதியாக இருக்கின்ற பரஞ்சோதி இல்லையா, அருட்பரஞ்சோதி. அந்த அந்த பெருஞ்சோதியானது விஞ்ஞான ஜோதி, அது பரமாக இருக்கின்ற ஜோதி, விளங்கி நிற்கின்ற ஜோதி, ஆனாலும் நமக்கு தெரியாத ஜோதி. இதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவனுடைய பெருமைகள் எல்லாம் அளந்து பார்ப்பதற்கு உரியது அல்ல. அவ்வளவு அளந்தெல்லாம் நம்மளால சொல்லிவிட முடியாது. அளப்பில் பெருமையன், அளப்பதற்கு முடியாத அளவிலே இருக்கின்ற பெருமை. அளப்பு இல் அப்படின்னா அளக்க முடியாதன்னு அர்த்தம். அளக்க முடியாத பெருமையன். அவன் ஆனந்த தன்மை உள்ளவன், ஆனந்தமே வடிவாக உள்ளவன். நந்தி, அவன்தான் நந்தி, குருவாக வந்த நந்தி. துளக்கரும் ஆனந்த கூத்தன், அவன் ஆனந்த வடிவாக இருப்பது மட்டுமல்லாமல் இந்த உயிர்களுக்கு அந்த ஆனந்தத்தை அள்ளி தருவதற்காக ஆனந்த கூத்து ஆடிக்கொண்டு இருப்பவன். அதையும் பார்க்கணும் இல்லையா. அவன் ஆனந்த கூத்தன், வெறும் ஆனந்தன் அப்படிங்கிறது மட்டுமா இல்லாமல் அவன் ஆனந்த கூத்தனாகவும் இருக்கின்றார். இந்த அவன் ஆனந்த கூத்து ஆடுவது எதற்காக? பக்குவமடைந்த ஆன்மா அங்க வந்து நின்னா அவனுடைய அந்த கூத்தானது அந்த ஆன்மாவுக்கு வளத்தை முக்தியை அருளும், முக்தி அனுபவத்தை தரும். அதற்காக தான் இந்த கூத்து இங்க அவன் ஆடிக்கொண்டிருக்கின்ற கூத்து. அதைத்தான் சொல்ற துளக்க. அதை பத்தி நமக்கு எடுத்து சொல்லுவதுங்கிறது முடியாது, ரொம்ப கஷ்டம்.
அதான் துளக்கருங்கிறார். துளக்குதல் அப்படின்னு சொன்னா நல்ல விளக்கம் தருதல். துளக்கரும்னா சொல்ல முடியாத, அவ்வளவு விளக்கி சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள ஆனந்த கூத்தனுடைய அருமை பெருமை. ஆனாலும் அவற்றையெல்லாம் சொற்களிலே வைத்து, சொற்போந்து, இந்த வார்த்தை பாருங்க, சொற்போந்து, சொற்களிலே வைத்து தருகிறார். அந்த சொற்களிலே வைத்து தருவதற்காக வளப்பில் கைலை வழியில் வந்தேனே. இந்த திருமந்திரத்துல இந்த எம்பெருமானுடைய அளப்பில்லாத பெருமையை, அவனுடைய ஆனந்த தன்மையை, அவன் குருவாக இருந்து அருள்கின்ற தன்மையை, இங்கே ஆனந்த கூத்தனாக இருந்து அருள் செய்கின்ற தன்மையை, இதெல்லாம் அவ்வளவு விளக்கி எடுத்து சொல்லக்கூடிய அளவில இல்லாதவைதான் என்றாலும் அவற்றை சொற்களிலே வைத்து சொல்லும்படியாக இந்த கைலாய பரம்பரையில ரொம்ப வளமையான கைலாய பரம்பரையில நான் வந்தேனே. இதுக்காகவே இந்த பரம்பரையில என்னை எம்பெருமான் வர வச்சிருக்கிறான் என்ற அந்த வளப்பம்னா ரொம்ப ரொம்ப வளமை உடையது. வளப்பில் வளப்பு உடைய, இந்த இடத்துல வளப்பு இல்லாத இல்ல, வளப்பு உடையன்னு அர்த்தம். வளப்பில் கையிலே அப்படின்னு சொன்னா ரொம்ப வளமை உடைய. என்ன வளமை? ஞான வளமை. இங்க வளமை அப்படிங்கிறது பொருள் வளமை இல்லை, ஞான வளமை உடைய கைலாய பரம்பரையில வந்தவன் நான் என்பதை இந்த பாடல்ல நமக்கு சொல்ற. அடுத்த பாடலுக்கு சொல்லலாம். சரியா? யாரு? சொல்ல முடியுமா? கையில புத்தகம் இருக்குதா? இருந்த மாதிரி இருந்தது இல்லையா? இருந்தாங்கம்மா, ஆனா 2-3 தடவை போயிட்டு வந்தாங்க. பார்க்க முடியுமா உங்களுக்கு? வாஸ்தர்ன்னு சொன்னாங்கம்மா, கேட்டப்போ. ஆச்சி சரி, அவங்களுக்கு பக்கத்துல யாராவது இருந்து கொஞ்சம் எப்படி அதை எடுத்துக்கணும் வைக்கணும்னு சொல்லணுமான்னு தெரியல. இந்த தடவை நீங்க வாசிங்க, அடுத்த சொல்லிடலாம். பரமேஸ்வரி நீங்க வாசிச்சிருங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன். நந்தி அருளால் மெய் ஞானத்துள் நன்னினேன். நந்தி அருளாலே நான் இருந்தேனே. சிவபெருமானது திருவருளால் மூலனது உடம்பை பற்றி நின்ற பின் அவனது திருவருளாலே ஆகமத்தை பாடும் நிலையை அடைந்தேன். அந்நிலையில் அவன் அருளால் நிட்டையும் பெற்று சீவன் முத்தி நிலையில் பல்லாண்டுகள் இருக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சரி, இந்த பாடலும் அடிக்கடி நாம் கேட்ட ஒரு பாடல் தான். நிறைய பேரு இந்த பிரதோஷத்து அன்னைக்கு இந்த பாடல் சொல்லுகின்ற ஒரு வழக்கத்தையும் இப்பெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நந்திக்கு வழிபாடு அப்படிங்கிற ஒரு வகையில அது சந்தோஷம்தான். எப்படியோ திருமந்திரத்துல ஒரு பாடலை சொல்றோம் அப்படிங்கிற வகையில ரொம்ப மகிழ்ச்சி. நந்தியை வழிபட்டு நிற்கின்ற தருணம் அந்த பிரதோஷ நேரம்ங்கிறதும் சந்தோஷம். இங்க நமக்கு நந்தி என்று எம்பெருமான் சிவபெருமானையே காட்டியிருக்கின்றார். அவர் குருவாக இருந்து அருள் செய்த தன்மையை இந்த பாடல்ல நமக்கு, நந்திங்கிற வார்த்தையா எங்கெங்க கொடுத்திருக்கிறாரோ எல்லாமே எம்பெருமான் சிவபெருமான் குருவாக இருந்து அருள் செய்த தன்மைதான். இப்ப அந்த கைலாயத்துல நந்தியுடைய மாணவராக இருந்து அவருடைய அருளாலே எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்ற தன்மையை பெற்றிருந்த நம்ம சுந்தர முனிவர், அதாவது திருமூலர், அவருடைய விருப்பத்தின் வண்ணம் அவருடைய அருளால், அருள்ங்கிறது இந்த இடத்துல அருள்ங்கிறது விருப்பம், நந்தி அருளாலேனா நந்தியினுடைய விருப்பத்தினாலே நான் மூலனை நாடும்படியாக அனுப்பப்பட்டேன். நான் மூலனை ஏன் நாடுனேன் அப்படின்னா அது அவனுடைய விருப்பம், அவனுடைய அருள், அந்த நந்தியினுடைய அருளினால் நான் மூலனை நாடினேன். அதுக்கப்புறம் அந்த நந்தியினுடைய அருளால் தான் இந்த சிவாகமங்கள் அனைத்தையும் நான் என் உள்ளத்திலே அறிந்து கொள்ளும்படியான தன்மையை பெற்றேன். நந்தியின் நான் குருவாக இருந்து அவர் உணர்த்தியதனால் தானே சிவாகமங்கள் எல்லாம் திருமூலருக்கு சொல்லும்படியாக அமைந்தது.
அவ்வாறு சொல்லும்படியாக அமைந்தது. சிவாகம கருத்துக்களை எல்லாம் சொல்லும்படியாக அமைந்தது. அதைத்தான் இங்கே சதாசிவன் அப்படிங்கிற வார்த்தையாக கட்டியிருக்கிறார். ஏன் சதாசிவன்னு கட்டியிருக்கிறார்னா, சதாசிவத்தினுடைய அந்த 5 முகங்கள்ல இருந்துதான் இந்த ஆகமங்கள் எல்லாம் வந்தன. இது நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அப்ப ஆகமங்களை தந்தது யார் அப்படின்னா சதாசிவமூர்த்தி. சதாசிவமூர்த்தி மூலமாகத்தான் ஆகமங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தன. அப்ப அதை சொன்னது சதாசிவன். அப்படி அந்த வகையில நானும் இப்ப இங்க ஆகமங்களை எல்லாம் எடுத்து கூறுகின்ற வகையிலே சதாசிவன் ஆயினேன் என்று திருமூலர் சொல்றார். இப்ப இந்த இடத்துல ஒரு இதெல்லாம் தற்புகழ்ச்சியா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இது எல்லாத்தையுமே சொல்ல இப்ப திருமுறையில உள்ள ஒவ்வொரு வாசகமும் ஒவ்வொரு வார்த்தையும் எம்பெருமான் அமைத்து தந்தது. அதனால இந்த மாதிரி சொல்லணும்னு வைத்ததும் எம்பெருமான். நந்தி அருளாலே தானே, நந்தி அருளாலே இவ்வாறு நான் சொல்லுகின்றேன் அப்படிங்கிறதுதான். அப்ப ஞானசம்பந்தரனுடைய பாடல்கள்ல எல்லாத்துலயும் திருக்கடைக்காப்புல அவருடைய அந்த பெயரோடு எங்க சொல்லப்பட்டு இருக்கிறதுனா அது எம்பெருமான் வாக்கு. அவர் தான் சொல்றாரு, ஞானசம்பந்தரோட இந்த வரியத்தை சொன்னா உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவது எம்பெருமானுடைய வாக்கு. அது போலதான் இங்கேயும் நந்தி அருளால் இந்த திருமூலர் சதாசிவனாயினார் அப்படிங்கிற மாதிரி எம்பெருமான் சொல்லுகின்ற இது வாக்காகத்தான் நாம் எடுக்கணும். திருமுறையில உள்ள பல வாசகங்களை நாம் இறைவனுடைய அப்படியே இறைவன் நேரா சொன்னதுங்கிற மாதிரி வாக்காக நாம் எடுக்க வேண்டும். அது போலதான் இதுவும். நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன், நந்தி அருளால் மெஞ்ஞானத்துள் நன்னினேன். அப்ப இப்ப இது மெஞ்ஞானத்துள் நன்னினேன், அப்புறம் தான் சதாசிவம் ஆயினேன். சரியா? மெய்ஞானத்துள் நன்னின பிறகுதான் ஆகமங்களை எடுத்து சொல்லக்கூடிய தன்மை வரும். ஆக முதல்ல நந்தி அருளாலே மெய்ஞானத்துள் நன்னினேன், நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன், நந்தி அருளாலே நான் இருந்தேனே, இங்கு இருந்தேனே இல்லையா, மூலனை நாடி பின் இங்கு இருந்தேனே அப்படிங்கிறதா. பல்லாண்டுகள் அப்படிங்கிறதும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிற வேண்டிதான். ஆக இப்படியாக இங்கு நான் இருப்பதற்கு எம்பெருமானுடைய அருள் தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறத 4 அடியிலையும் இறைவனுடைய அருளால் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைத்து சொல்லிவிட்டார். அவர் அருள் தான் என்ன மெஞ்ஞானத்தோட நன்ன வைத்தது. அவர் அருள் தான் இந்த மாதிரியாக எல்லா ஆகமங்களையும் சொல்ல வைத்தது. அவர் அருள் தான் இந்த மூலனை நாட வைத்தது. அவன் அருள் தான் இங்கு இருக்கும்படியாக செய்தது. ஆக அப்ப முதல்ல மூலனை நாட செய்தது, இங்க இருக்கும்படி செய்தது, அடுத்த மெஞ்ஞானத்துல நண்ணும்படி செய்தது, கடைசியில இவற்றை எடுத்து கூறும்படியும் வைத்தது. அதான் சதாசிவன் ஆயினேங்கிறத கடைசியில நம்ம வைக்க வேண்டும். பொருள் அளவுல நம்ம அப்படி வச்சுக்கணும். முதல்ல மூலனை நாடினார், அடுத்து இங்க இருந்தார், போதி மரத்தடியில அப்படியே இருந்தார், மெஞ்ஞானத்துக்குள்ள நன்னினார், அப்புறம் சதாசிவராய் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார். இதுதான். சரி, இப்ப அடுத்த பாடல். திருச்சிற்றம்பலம். இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி அறுக்கிய மூலத்துள் அங்கே இருக்கும் அருக்கணம் சோமனம் ஆரழல் வீச உருக்கி ரோமம் ஒளிவிடும் தானே. பொருள்: பல்லாண்டுகள் ஓர் உடம்பிலே இருத்தல் கூடுமோ? உடம்பு தளர்ச்சியுற்று அழிந்து ஒழியாதோ எனில் மறைவிடமாகிய மூலாதாரத்துள் எழாது கிடக்கின்ற அரிய நெருப்பை சூரியகலை சந்திரகலை என்னும் 2 காற்றும் அடங்கி நின்று மூட்டி வளர்க்கும்படி இருந்தால் உடம்பு நெடுங்காலம் தளர்வின்றி இருக்கும், ரோமமும் வெளிராது, கருத்து அழகுற்று விளங்கும். திருச்சிற்றம்பலம். நன்றி. ஆக இதுல ஒரு யோக நிலை பற்றிய ஒரு கருத்தையும் இங்க கோடிட்டு காட்டுகின்றார் திருமூலர். இப்ப நம்ம இவ்வளவு ஆண்டுகள் இருந்தார், நந்தி அருளாலே நான் இருந்தேனே அப்படிலாம் சொல்றாரு இல்லையா. அப்ப அதெல்லாம் கேட்கிற போது பல கோடி ஆண்டு, பல கோடி யுகம் இருந்தேனே, 9 கோடி யுகம் இருந்தேன் அப்படிலாம் நம்ம பாடல்கள்ல பார்த்தோம் இல்லையா. அப்படியெல்லாம் பார்க்கிற போது இவர் இங்க இத்தனை கோடி காலம் இதுல இருக்கிறதுக்கு எப்படி முடியும்? எண்ணிலி கோடி இருக்கில் அப்படியே இருக்க முடியுமா
இருக்கும் தன்மை எப்படி அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு சிந்திக்க வைத்து அதற்கு விடையும் தருகின்ற எண்ணிலி கோடி இந்த யுகத்திலே எண்ணிலி கோடி யுகம் இந்த போதி மரத்தின் கீழ் அவர் இருந்து இந்த திருமந்திரத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா மூலனுடைய உடம்புக்குள் இருந்து இவ்வளவு செய்கிறாருன்னா இது சாத்தியமா என்ற கேள்வியை எழுப்பி கொண்டு அதற்கு விடை தருகின்ற வகையிலே முடியும். அது எப்படி என்றால் அருக்கனும் சோமனும் ஆறழல் வீச உருக்கி ரோமம் ஒளிவிடுந்தானே என்ற அந்த 2 அடியில சொல்ற அங்கே இருக்கும் மூலத்துள் அங்கே இருக்கும் அந்த அனல் இல்லையா, அந்த ஆறழல் அப்படிங்கிறார். அந்த ஆறழல் அப்படிங்கிறது மூலாதாரத்துல இருக்கிற அந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மூலக்கணல். அந்த மூலக்கணலை அருக்கனும் சோமனும் அப்படிங்கிறது என்னன்னா இந்த வழி காற்று இருக்கு இல்லையா, இந்த காற்றினால் சூரியகலை சந்திரகலை அப்படிங்கிற வகையில அது இடகலை பிங்கலை அப்படின்னு நமக்கு அந்த யோக பயிற்சியில சொல்லப்படுகின்ற ஒன்று. அதன் மூலம் இந்த மூலக்கணலை எழுப்பி ஒரே ஒரு உள்ளுக்குள்ள போய் மூலக்கணலை இங்கே எழுப்பி அதனை வீழ்ச்சும்படியாக செய்கின்ற போது வளர்த்தல் அப்படிங்கிறது எரி வளர்த்து அப்படி செய்கின்ற ஹோமம். அந்த அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் இந்த யோக பயிற்சியினால் உடம்பை எத்தனை காலம் வேண்டுமானாலும் கெடாத வண்ணம் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை உடையவராக இருப்பர் என்ற அதை சொல்றார். அப்படி இருந்தா தளர்வின்றி இருக்கலாம். அப்ப மூப்பு அப்படிங்கிறது ஒண்ணு வராது, தளர்வு அப்படிங்கிறது வராதுங்கிறத ஒரு அடையாளமாக முடியெல்லாம் வெள்ளையாகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. ஆனா அதனுடைய கருத்து என்னதுன்னா எவ்வளவு காலம் ஆனாலும் அது அப்படியே இருக்கக்கூடிய அந்த தன்மையை பெற்று இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுதான் இந்த பாடல்ல நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆக இந்த உடம்புல இருந்து அவர் இந்த ஆகமங்களை எல்லாம் கூறினார் அப்படிங்கிற இந்த 1000 பாடல்கள் தான் ஏன்னா நமக்கு இருக்குது. ஆக அப்போ இன்னும் 1000 முடிஞ்சு சிவ பரத்துவம் வர ஆரம்பிச்ச பிறகுதான் நமக்கு நூல் அப்படிங்கறத தொடங்குதுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் உள்ளவை முன்னுரைகளாக அமைந்திருப்பவை. திருச்சிற்றம்பலம். குருமரபு வாழ்த்தும் சொல்லலாமா? நன்றி. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவராணி நம்பீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆக தீயதெல்லாம் அரணாமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நன்றிமா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம்.